அதிகப்படியான ரசாயனங்களால் மண் பாழாகிறது. அதனால்தான் மண்ணில் அதிக நோய்கள் ஏற்படுகின்றன. இந்த வருடம் பயிர் நன்றாக உள்ளது சார், எந்த பாதிப்பும் இல்லை. பயிர் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது, நன்றாக உள்ளது சார். ரசாயனம் ஈரப்பதத்தை சீக்கிரம் பிடிப்பதில்லை, அதில் ஈரப்பதத்தை இழந்து விடுகிறோம். டாக்டர் சாயில் உரம் போட்டதால் மண் உடைந்து விட்டது. மண் கடினமாகவே இல்லை, மண் முழுவதும் மென்மையாக உள்ளது. இதில் செலவு குறைவு சார், மகசூல் அதிகம். வணக்கம், என் பெயர் முத்து, முத்து யாழிகி என்று சொல்வார்கள். என் ஊர் 11, தாலுகா சுரபுரா, ஜில்லா யாதகிரி. நான் டாக்டர் சாயில் பற்றி ஆய்வு செய்தேன். யூடியூப்பில் வீடியோக்களை பார்த்து டாக்டர் சாயில் பற்றி தெரிந்து கொண்டேன். வீடியோ பார்த்தேன், அவர்களை பற்றி தகவல் கேட்டு விதை நேர்த்தி செய்து பருத்தி விதைத்தேன். விதைக்கும் போதே பயன்படுத்தினேன், எந்த இரசாயனத்தையும் பயன்படுத்தவில்லை. எல்லாம் டாக்டர் சாயில் உரம் தான் பயன்படுத்திக்குது. எந்த ஸ்ப்ரே அடித்தாலும் டாக்டர் சாயில் ஸ்ப்ரே இருக்கிறது, பயோஸ்டிமுலண்ட் என்று, அது நிலத்திற்கு நல்ல உரம். பயோஸ்டிமுலண்ட் ட்ரென்சிங் செய்திருக்கிறேன். தூய இயற்கை உரங்களை வயலுக்கு பயன்படுத்தியிருக்கிறேன். பருத்தி கருகவில்லை, எந்த நோயும் இல்லை, பயிர் நன்றாக வந்திருக்கிறது. டாக்டர் சாயிலை எல்லா விவசாயிகளும் பயன்படுத்த வேண்டும். உங்கள் வயல்களை எல்லாம் காப்பாற்றுங்கள், பயிரையும் காப்பாற்றுங்கள், மண்ணையும் காப்பாற்ற வேண்டும். அதிக இரசாயனங்களால் மண் பாழாகிறது, அதனால் தான் மண்ணிற்கு அதிக நோய்கள் வருகின்றன. அதனால் எல்லோரும் டாக்டர் சாயில் பயன்படுத்துங்கள். எங்களுக்கு டாக்டர் சாயில் மிகவும் பிடித்திருக்கிறது. நோய்கள் இல்லை, பருத்தி நன்றாக வந்திருக்கிறது, பருத்தி கருகவில்லை. டாக்டர் சாயிலை பயன்படுத்துங்கள். விவசாயிகள் இரசாயனத்தை விட்டுவிட்டு விவசாயிகள் இயற்கை விவசாயத்திற்கு வர வேண்டும். அது உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் நல்லது. நம் குழந்தைகளுக்கும் மண் மிச்சம் இருக்கும், இல்லை என்றால் நம் மண் அழிந்துவிடும் சார். 4 வருடமாக டாக்டர் சாயில் உரம் தான் பயன்படுத்துகிறேன் சார். போன முறை ஏக்கருக்கு 13 குவிண்டால் கிடைத்தது, இந்த முறை 14-15 குவிண்டால் வரலாம். இந்த வருடம் பயிர் நன்றாக இருக்கிறது சார், எந்த பாதிப்பும் இல்லை. பயிர் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது, நன்றாக உள்ளது சார். செலவில் இரசாயன உரங்களை பயன்படுத்தினால் நமக்கு இரட்டிப்பு செலவாகும். இதில் செலவு குறைவு சார், மகசூல் அதிகம். செலவு குறைவாக ஆகிறது சார். இரசாயன உரம் என்றால் 4-5 மூட்டை போடுவோம், அதில் 4000 ரூபாய் செலவானால் இதில் 2000 ரூபாய் தான் செலவாகும். மகசூல் அதே அளவு தான் சார், ஆனால் செலவு அதிகமாகிறது, மகசூல் குறைகிறது. இங்கே மகசூலும் அதிகமாகிறது. இரட்டிப்பு செலவு சார், இரசாயனத்தில் இரட்டிப்பு செலவு, இதில் குறைவான செலவு. 4000 செலவானால் 2000 ஆகும். அதுக்கு சார் வேர்கள் அதிகமாக இருக்குது. டாக்டர் சாயில் ட்ரென்ச்சிங் செஞ்சோம், டாக்டர் சாயில் உரம் போட்டதால் மண்ணும் மென்மையாக இருக்குது. எந்த விதத்துலேயும் மண் இருக்குமா? இல்லை, முழுசாக மென்மையாக இருக்குது. பார்க்கலாம் சார், டாக்டர் சாயில் போட்டதால் முழுசாக மென்மையாக இருக்குது, வேர்களும் ஆழமாக போயிருக்கு சார். இரசாயனத்தில் சீக்கிரம் ஈரப்பதத்தை பிடிக்காது, இரசாயனத்தில் ஈரப்பதத்தை இழந்துடுவோம் சார். சீக்கிரமாக இந்த டாக்டர் சாயில் பயன்படுத்துறதால குறைஞ்ச இரசாயன உரத்தோட டாக்டர் சாயில் யூஸ் பண்ணால் உரத்துக்கு அதிக நாள் ஈரப்பதத்தை பிடிச்சு வைக்கும். பூமி ஜெலி மாதிரி ஆகாது. மண்ணோட பிஹெச் பேலன்ஸ் பண்ணும் சார், மண்ணோட பிஹெச் கூட பேலன்ஸ் பண்ணும். மண்ணில் மண்புழு உருவாக்கும் சார், மண்ணில் வளம் அதிகமாகும் சார், மண்ணும் மென்மையாகும் சார். இது கூட நாங்கள் தண்ணி தேவைப்பட்டால் அதிகம் விட மாட்டோம். இரசாயன உரம் பயன்படுத்தினா அதிகமாக தண்ணி விடணும், இதுக்கு தண்ணி கூட அதிகமாக விடுற அவசியம் இல்லை சார். நாங்கள் தகுந்த அளவுக்கு தண்ணி கொடுத்தா கூட ஒரு 15 நாள் தாங்கும் சார் பூமியில். இரசாயன உரத்தை விட்டுட்டு ஒவ்வொரு விவசாயிக்கிட்டையும் கேட்குறது என்னென்னா சார், இரசாயன உரங்களை குறைச்சிக்கோங்க, டாக்டர் சாயில் பற்றி, ஆர்கானிக் பற்றி கொஞ்சம் அதிகமாக ஆர்வம் காட்டுங்க. எங்கள் அப்பா எல்லாம் உரம் அதிகமாக போட்டு பூமியை கெடுத்துட்டாங்க. நோய்கள் அதிகமாகி ரசாயனம் யூஸ் ஆகுதுங்க சார். முடிஞ்ச வரைக்கும் எல்லா விவசாய நண்பர்களும் டாக்டர் சாயில் ஆர்கானிக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்கானிக்கில் தான் நம்ம ஃபியூச்சர் இருக்குது சார் நம்மளோடது.